ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி உயிரோட எங்கே மீன் ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்கன்னு பார்த்து தேடி தேடி எந்த மீனை வாங்குறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன். கடைசியில் ஜிலேபி மீனே வாங்கலான்னு சொல்லிட்டு நல்லா 2 கிலோ ஜிலேபி மீனை வாங்கிட்டு வந்தாச்சு. நிறைய பேர் என்கிட்ட மீன் குழம்பு ரெசிபி கேட்கறதுனால இப்போ நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சிருவேன் ஒரு 15 மினிட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு மீனில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறோன்னா கண்டிப்பாக மீன் வறுவல் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக மேரினேட் பண்ணியாச்சு. அண்ட் பேரலாக பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான பீஸும் தனியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு கை அளவுக்கு புளியை ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிடணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, 2 தக்காளி நல்லா அப்படி பிழிஞ்சு விட்டுட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சம் கல்லுப்பு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சிருக்கிற புளி தண்ணி, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க போகிற சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு வடவம், கருவேப்பிலை, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த குழம்பு அப்படியே அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்ல கொதி வந்து பச்சை வாடை போனதுக்கப்புறமா மீனையும் ஆட் பண்ணி கிளறிட்டு இப்போ நம்ம மாங்காவையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பாலும் பிழிஞ்சு விட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் சிம்மிலேயே நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு நல்லா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.